ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் குருமா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இதே போல் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. குக்கரில் தாங்க குருமா செய்ய போகிறோம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டாங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் காய் சேர்த்துக்க போகிறோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 கப் பொடியாக நறுக்கிய கேரட் சேர்த்துக்கோங்க. 1 கப் பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு காய்கறிகள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. அதுக்காக மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து கொதிச்சதும் கெட்டியாகிடுங்க. நம்ம முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்காக கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக சேர்த்துட்டு வேக விட்டுக்க போகிறோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்க போகிறோங்க. மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். இல்லைன்னா இதே போல் நல்லா கொதித்ததும் இப்போ மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு மேலே விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு சிம்லையே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அதில் வெந்து வந்துடும். இதே மாதிரி நம்ம வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான குருமா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் திக்காயிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.